நான் ஒரே ஒரு தடவை மட்டும் என் பையன்கிட்ட பேசணும். என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே என்னோட அப்பா தான் அப்படின்னு நடிகை வனிதா விஜயகுமார் பகீர்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன் மகனை பத்தியும் உருக்கமா பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்கலாம். நடிகை வனிதா விஜயகுமார் இவர் எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஆரம்பத்துல தமிழ் சினிமாவோட அறிமுகமாகி ஒரு சில படங்கள்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியா அமையல. 1, 2, 3 திருமணங்கள் செஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் மூன்றுமே அவங்களுக்கு சரியான அளவுல கை கொடுக்கல. இவங்களுக்கு ஒரு மகன் 2 மகள்கள் இருக்காங்க. சோ இதுல மகன் விஜயகுமார் அவங்களோட குடும்பத்துல இருக்காங்க. மகள் மட்டும்தான் வனிதா விஜயகுமார் அவர்கள் கூட இருக்காங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல நிறைய பேர் வனிதா விஜயகுமாருக்கு எதிரா நெகட்டிவா சொன்னாங்க. அதுக்கு காரணம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனப்போ அவங்க நடந்துகிட்ட விதம். எதுவா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரா பேசிடுவாங்க. எல்லாமே நான் சொல்றதுதான் முன்னிலையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாரையும் பேச விட மாட்டாங்க. நிறைய கொளுத்தி போடுவாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இதுக்கப்புறமா வெளியே கூட நிறைய ரியாலிட்டி ஷோக்கள்ல கலந்துக்கிட்டாங்க. அங்க ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறமா இவங்க வனிதா விஜயகுமார், இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை வந்துச்சு. அதுவும் டான்ஸ் ஆடுறது தொடர்பா நீங்க எங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது, எங்களுக்கு டான்ஸ் சொல்லி தரவங்களை தான் நீங்க குறை சொல்லணும் அப்படின்னு வனிதா விஜயகுமார் சண்டைக்கு போனாங்க. அதுவுமே பெரிய அளவுல பேசு பொருளா மாறிச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வனிதா விஜயகுமார் கொடுக்கக்கூடிய பேட்டிகள்ல அவங்க பேசக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா இருக்கும். நடைமுறையில என்ன இருக்குதோ, நம்ம லைஃப்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பேசுவாங்க. யாருக்காகவும் நம்மளை மாத்திக்க கூடாது. ஒரு இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. உங்களுக்கான வாய்ஸ் நீங்க தான் ஏத்தி கொடுக்கணும். நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சண்டை போடணும். பயந்துகிட்டு மத்தவங்களுக்காக வாழவே கூடாது. எந்த இடத்துலயும் நம்ம நம்மளதான் இருக்கணும். ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை. மத்தவங்க நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணவே கூடாது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நிறைய அட்வைஸும் கொடுப்பாங்க. அட்வைஸ் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கான விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல அவங்க தப்பா நினைச்சிட்டோம், இவங்க உண்மையாவே ஒரு நல்ல ஹர்ட்டா தான் இருக்காங்க, இவங்களுக்கு உண்மையாவே ஒரு புரிதல் இருக்குது, நம்ம தான் அவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுலதான் தன்னோட மகனை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு பேட்டி தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஏஐ இமேஜ் வச்சு எடிட் பண்ணி போட்டோஸ் காமிக்கிறாங்க. அதுல இவங்க பையன், இவங்க வனிதா, அதுக்கப்புறமா 2 பொண்ணுங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க சந்தோஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் மேல பாசம் அப்படிதான் இருக்கு. என்னைக்குதான் பையன் மேல அம்மாக்களுக்கு பாசம் இல்லாம போகும். ஆனா அது என் பையன், என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே என்னோட அப்பா தான். ஆனா நான் அந்த தப்பை என் பையனுக்கு பண்ணவே மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா என் அப்பா சரி கிடையாது. ஆரம்பத்துல எங்க அப்பா நல்லா தான் இருந்தாரு. எங்க குடும்பத்துல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா வெளியில இருந்து ஒரு சில பேரால மட்டும்தான் எங்க குடும்பம் இந்த மாதிரி ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாரும் ஒற்றுமையா அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருந்தாரு. அதுக்கப்புறமா குடும்பத்தை நடத்த தெரியல. ஒரு குடும்ப தலைவனா அவர் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இடத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அவரால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு. என் பிரச்சனை நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னால அங்க இருக்க முடியவே இல்லை. ஏன்னா என்னால நடிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஃபேக்காலாம் இருக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது பிடிக்கலதான். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் யாருக்கிட்டையும் கெஞ்சிக்கலாம் நிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்ப நான் சந்தோஷமா இருக்கு, எனக்கு உடம்புக்கு நல்லா தான் இருக்குது, என் கை கால்கள் நல்லா தான் இருக்குது, நான் தெம்பா தான் இருக்கிறேன், நான் உழைச்சு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில நடந்த தப்ப நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். ஏன்னா என் பையனோட வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம். என் பையனை என் கூட சேர்ந்திருந்தா நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா பையன் ஒரு அம்மாவுக்கு எப்படி குழந்தைகளை பிடிக்காம போகும், அந்த பாசம் அப்படியே தான் இருக்குது. என் பையனுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. கண்டிப்பா அவன் என் மேல பாசமா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். இப்போ வளர்ந்துட்டான், அவனுக்கு கண்டிப்பா மெச்சூர் வந்திருக்கும், என்னை புரிஞ்சுப்பான் நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு நாள் கண்டிப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்னை திரும்பி வருவான், என் கூட இருப்பான்னு நான் நம்புறேன். ஆனா இன்னொரு விஷயம், அப்படி இல்லைன்னா கூட ஒரே ஒரு டைம் அவன் கூட உட்காந்து நான் நேருக்கு நேர் பேசணும். அதாவது என்னை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக கிடையாது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அவன்கிட்ட சொல்லணும். அதுக்காக நான் அவனை என்னை நம்ப வைக்கணும், என்கிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. இதுதான் நடந்துச்சு. அந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துச்சு, அம்மா எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து அப்படிங்கறத நான் அவனுக்கு சொல்லணும். ஏன்னா 6 வயசு 8 வயசு இருக்கும்போது என்கிட்ட க்ளோஸா தான் இருந்தான். இப்போ அவன் நிறைய மூளைச்செலவு பண்ணிட்டாங்க,
மைண்ட்ல நிறைய சொல்லி அவனை மனசையே மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்லாம் இவர் வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பையன் கூட நான் உட்காந்து பேசணும்ப்பா, அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிறானோ புரிஞ்சுக்கலையோ அது வேற விஷயம். அதுக்காக வந்து நான் வந்து சொல்லிட்டேன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். அது புரிஞ்சுக்கிட்டானா அவன் ஓகே. இல்லைன்னா அது அவனோட விருப்பம் தான். அப்ப கூட என்ன தப்பா நினைச்சானா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஏன்னா வனிதா விஜயகுமார் பொறுத்த வரைக்கும் யாருக்காகவும் நம்மள வந்து ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் நல்லவா அப்படிங்கிறத நான் யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா நம்புறவங்களுக்கு தெரிஞ்சா போதும். நான் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் இப்படிதான் அப்படிதான் சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஸோ அதே தான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. மகன் கிட்ட நான் பேசணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக என்கிட்ட வந்து சேர்ந்துடணும். நான் வந்து அவன் கூட இருக்கணும். அவங்க என் கூட இருக்கிறது சந்தோஷம் தான். ஆனா அவன் என்கிட்ட அவனை வந்து பாண்டடா என் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லி அவனை வந்து என்கிட்ட வைக்கணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல அவன் தெரிஞ்சு அம்மா வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு என்கிட்ட வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பத்தியும் பேசியிருக்காங்க. அதுல வந்து எல்லாருமே ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அதுல வனிதா விஜயகுமார் ஆட் பண்ணி அந்த ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு சிரிச்சாங்க. ஓகே, நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த புகைப்படம் எடுக்கணும் அப்படின்ற ஆசையே கிடையாது. ஏன்னா இந்த புகைப்படத்துல இருக்கவங்க வந்து உண்மையா இல்ல, நடிக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து அவங்க பண்ண தப்ப உணர்ந்துகிட்டு அந்த ஒரு எங்க வீட்டுல குடும்பம்ல பிரச்சனை நடந்தப்போ நான் வெளியே வந்தேன்ல, அப்போ அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத அவங்க உணர்ந்துகிட்டாங்கன்னா இந்த மாதிரி புகைப்படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஒரு மென்டாலிட்டியோட தான் இப்பவும் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி புகைப்படம் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு அவங்க கூட சேரணும் அப்படின்ற ஆசையுமே கிடையாது. ஏன்னா நாங்க ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருந்தோம்ப்பா, எனக்கு பிரச்சனை கிடையாது. நாங்க வந்து எங்க மூத்த அக்கா கல்யாணம் முடிந்த வரைக்குமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தோம். அதுக்கப்புறமே எங்க அப்பா வந்து எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி ஒரு விஷயத்த வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. ஏன்னா யாருக்கு பிரச்சனை இல்லாம குடும்பங்கள் இருக்காது. அந்த பிரச்சனையை எப்படி ஒரு குடும்ப தலைவரா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியல. ஸோ என்னோட திருமண வாழ்க்கைகளும் எனக்கு சரியா அமையல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க அம்மா கூட சேர்ந்து, அதாவது வனிதா விஜயகுமாரோட அம்மா இருக்காங்களா, அவங்க கூட சேர்ந்து எடுத்த புகைப்படம் மாதிரி ஒரு போட்டோ வந்து எடிட் பண்ணி காட்டுறாங்க. அப்போ வந்து ஓ ரொம்பவே நல்லா இருக்கு, எங்க அம்மா பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா 2 மகள்கள், அப்புறம் வந்து வனிதா, அப்புறம் வனிதாவோட அம்மா, இவங்க 4 பேர் இருக்கிற மாதிரி அந்த பிக் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஓகே இதை பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த புகைப்படத்தை என்னோட வீட்டில் நான் வச்சுக்குப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குழந்தைகள் கூட எங்க அம்மாவுக்கு வந்து என்னோட குழந்தைகள் வந்து ரொம்பவே பிடிக்கும், என்னோட பெண் குழந்தைகளும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால எங்க அம்மா இப்படி இருந்தாங்கன்னா ஸோ இந்த புகைப்படத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்திருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்னென்ன தேவை அப்படிங்கிறத பத்தியுமே பகிர்ந்திருந்தாங்க. என்னன்னா என் வாழ்க்கையில வந்து எனக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சரியா அமையலைன்னா அது எல்லாத்துக்கும் அமையாதுன்னு கணக்கு கிடையாது. புரிதல் இல்லாம ஒரு சில பேருக்கு 2 பேராலையும் பிரச்சனை வரும், ஒரு சிலருக்கு ஒருத்தரால மட்டும்தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்காது. சில பேர் நீங்க வந்து கல்யாணம் பண்ணுங்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணாதீங்கன்னு யாரையுமே சொல்ல மாட்டேன். அது வந்து லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீ பிளான்டா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது 2 பேருமே புரிஞ்சு 2 பேருமே பேசிக்கிட்டு குடும்பத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு குடும்பமா ஒரு குழந்தை அந்த மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான். அது எல்லாருக்குமே நல்லபடியா அமையாது. அது வந்து ஒரு குடுப்பனை. இப்போ வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்சம் பேசி உங்களுக்குள்ள ஒரு புரிதலை வச்சுக்கோங்க. எப்படி நம்ம வந்து சர்வே பண்ண போறோம், குழந்தை அதுக்கப்புறமா எப்படி வளர்க்க போறோம், இது எல்லாத்தையும் டீப்பா வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என் குழந்தைகளுக்கு கூட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து லவ் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லவ் பண்ணுங்க. அது உங்களுக்கே பிடிக்காம 2 பேருக்கும் சண்டை வந்துச்சா பிரேக்கப் கூட பண்ணிக்கோங்க. ஆனா தவறான விஷயத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கை தான். இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப் கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்களுக்கான விஷயம். அதுவும் கூட ஒரு விஷயம். அதுலயும் புரிதல் வேணும். அது புரிதல் இல்லாம அதுவுமே நிலைக்காது. இப்படி நிறைய விஷயங்களை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப பரவாயில்லப்பா, வனிதா விஜயகுமார் வந்து பேசுறது எல்லாமே 100% உண்மையா தான் இருக்குது. நம்மளோட லைஃப்க்கு என்ன தேவையோ அதை வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல எனக்கு வந்து வனிதாவை பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இவங்களோட பேச்சுக்களை இப்போ கேட்டப்போ வந்து ரொம்பவே பிடிக்குது. இவங்க வந்து இவ்வளோ ஒரு மெச்சூர்டா எல்லாத்துக்கும் ஒரு காமனான விஷயத்த வந்து இப்படி பேசியிருக்காங்க. ரொம்பவே தெளிவா இருக்காங்க. எந்த விஷயத்துலயும் தன்னோட விட்டு கொடுக்காம, தான் வந்து தனியா இருக்கேங்கிற வருத்தத்தை காட்டிக்காம, தனக்கு வந்து நான் மட்டும்தான், எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன், இது என்னோட வாழ்க்கை, மற்றவங்க வந்து இதுல வந்து உள்ள வரக்கூடாது, எனக்கு தப்போ ரைட்டோ அது என்கிட்டே இருக்கட்டும், ஒருவேளை நான் தப்பு பண்றேன்னா அது எனக்கே தான் வரும், நல்லது பண்ணாலும் எனக்கே தான் வரும், இதுக்காக மற்றவங்களுக்காக வாழ முடியாது,
வனிதா இப்படினாதான் இப்படிதான், அவங்களுக்காக மாத்தினாதான் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா எனக்கு அது தேவையே கிடையாது, அந்த அப்படிப்பட்ட உறவு எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு வனிதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க. சோ இவங்க வந்து எப்படிதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன் பையன் மேல வந்து பாசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கதான் செய்யுது. அந்த பையனோட பாசத்துக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிறது அவங்களோட வார்த்தைகள்ல தெரியுது. அதாவது அவங்க வெளிப்படையா சொல்றாங்க, என் பையனை புரிஞ்சுக்கலட்டாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. ஆனா இப்படிதான் இருந்தாலுமே தன்னோட பையன் மேல ஒரு பாசம் இருக்கு இல்லையா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, தன்னோட பையன் வந்து தான் கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவன் கூடயும் ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. என்னன்னா என்னோட பொண்ணுங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வந்து ரொம்பவே சீக்கிரமா வளர்ந்துட்டாங்க, மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, என் பையன் இன்னும் புரிஞ்சுக்கல, அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமா வனிதா விஜயகுமார் வந்து அவங்க பையன் கூட சேர்ந்து அவங்களுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வனிதா அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இவங்க இப்படி பேசியிருக்கிற விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.